பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் விவசாயிகளை வஞ்சித்தும் காவிரி மற்றும் மேகதாது விவகாரத்தில் மெத்தனம் காட்டி வரும் தமிழக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் திருச்சியில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தமிழக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினார்கள். விவசாயிகள் வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் அவர்களை வஞ்சித்து வருவதோடு காவிரியில் தமிழகத்திற்கான பங்கு நீரை உரிய முறையில் பெற முயற்சி எடுக்காமல் மேகதாது பிரச்சனையில் மெத்தனம் காட்டி வரும் தமிழக வெற்றி கழக அரசை கண்டித்து ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட அதிமுக சார்பில் மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் கார்த்திகேயன், மனோகரன், சிவகுமார் மற்றும் யோகநாதன், முன்னாள் அமைச்சர் பூனாட்சி, முன்னாள் எம்பி ரத்தினவேல், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்திரா காந்தி, பரமேஸ்வரி, சந்திரசேகரன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் அதிமுக தொண்டர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது கையில் பதாகைகளை ஏந்தியவாறு கோரிக்கைகளை கண்டன முழக்கங்களாக எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் புரட்சி தமிழர் பொய்க்கால் அரசுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா எல்லாம் ஏமாந்து ஓட்டு போட்டாங்களா இல்லையா சொல்லுங்க, உண்மையா இல்லையா? ஆனா ஏமாத்தி போட்டது யாரு? நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்க இதெல்லாம் சொல்லிச்சேன்னு ஓட்ட போட்டோம். இன்னைக்கு பார்த்தா விவசாயிகள் படுற கஷ்டம், இந்த டெல்டா பகுதியில் வசிக்கக்கூடியவங்க நம்மளை போல இருக்கக்கூடிய ஆங்காங்கே இருக்கக்கூடிய இந்த வட்டி தள்ளுபடி சொன்னதை செய்யாத இந்த அரசு இனிமேல் வேணுமா? வேண்டாம், தூக்கி எறியணும். நமக்கு முதலமைச்சர் அருமை என்ன எடப்பாடியார் தான். ஆட்சி நடக்கிறது தாவேக்கா இல்லப்பா, அதிமுக தான் நம்ம அரசு. உண்மையா இல்லையா? தாயுள்ளத்தோடு அம்மா அவர்கள் உங்களுக்காக பல முறை பல திட்டங்களை, இன்னைக்கு தண்ணி வரலன்னா இந்நேரம் போய் பெங்களூரை உண்டிலேன்னு பண்ணிருப்பாங்க. இவர் பேசவே மாட்டேங்கிறார். பாத்தீங்கன்னா மௌனம் காத்துக்கிட்டே இருக்காரு. நான் கூட நினைச்சேன் அவர் ஊமையோன்னு நினைச்சேன். பார்த்தா ஊமை இல்லைங்க, வீட்டுக்குள்ள நல்லா பேசுறாரு. ஆனா சட்டமன்றத்துக்கு வந்தா ஊமையா இருக்காரு. இது மாதிரி இருந்தா எப்படி ஓட்டுக்கணும் சொல்லுங்க, நினைச்சு பாருங்க. எந்த திட்டங்களும் செய்யாத இந்த அரசு நமக்கு இனி தேவையில்லை. அதனால வரக்கூடிய நாட்கள்ல இந்த விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை அந்த பயிர்கடனை முழுமையா தள்ளுபடி பண்ணும். 10,000 பண்றேன், 50,000 பண்றேன், 70,000 இதெல்லாம் தேவையில்லை. எங்க அரசு, அம்மாவோட அரசு, எடப்பாடியோட அரசு முழுமையா தள்ளுபடி பண்ணிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசா இது இருந்தா பரவாயில்லை. அந்த மாதிரி அரசு இல்ல. நேற்று கூட ஒரு நண்பர் சொன்னாரு, டிவிஎஸ் டோல்கேட்ல இருந்து துறையூர் போறாங்க, போற வழியில ஒரு ஸ்டாப்பிங்ல இறங்கணும். அரசு பஸ்ஸுக்கு விலை 7 ரூபா டிக்கெட். இவர் பிரைவேட் பஸ்ல ஏறிட்டாரு, 10 ரூபா டிக்கெட். அவர் சொல்றாரு இருந்தா கீழே இறங்குறாரு. அப்ப இந்த 3 ரூபா யாருக்கு போகுது? 7 ரூபா அரசு பஸ்ல விற்கிற டிக்கெட் பிரைவேட் பஸ்ல 10 ரூபா. அப்ப அந்த 3 ரூபா யாருக்கு போகுது? அந்த போக்குவரத்து துறை அமைச்சர் யாரு? இந்த அரசு நடத்துற தாவேக அரசினுடைய பொய்க்கால் முதல்வர் யாரு? நினைச்சு பார்க்கணும். அதனால நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் கட்டுக்கடங்காத கூட்டத்திலையும் அண்ணன் டெல்டால இருந்து வந்திருக்கார் முன்னாள் அமைச்சர், இதை இந்த வங்கியில பெற்ற கடனை பயிர் கடனை முழுமையா தள்ளுபடி செய்யறதுங்கிறத தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு உன்னதமான நபர் தான் அண்ணன் ஆர் காமராஜன் அவர்கள். இப்பொழுது உங்களிடையே உரையாற்றுவார் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றியோடு விடைபெறுகிறேன். நம்ம நோக்கம் திருச்சியில நம்ம பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் நமக்கு ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்தார். தமிழ்நாடு முழுவதும் போன வாரம் ஆர்ப்பாட்டம் நடந்தது. 14ஆம் தேதி நம்ம பொதுச் செயலாளர் தஞ்சாவூரில் அன்னைக்கு கலந்துக்கிட்டதுனால திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் அங்கே வரணும். திருச்சியில் நீங்கள் தனியாக சிறப்பாக நடத்துங்கன்னு சொல்லி மாவட்ட செயலாளர்கள் எங்களை அழைச்சி கூப்பிட்டு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்துவதற்கு இங்கே வந்திருக்கின்ற சார்பணியுடைய நிர்வாகி அத்தனை பேரும் சேர்ந்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தியிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இப்பொழுது நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்த தஞ்சை மாவட்டத்தினுடைய டெல்டா நாயகர் இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திரசேகரன் அவர்கள், மகளிர் இணை செயலாளர் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் லீமாரோஸ் மார்டின் அவர்கள் சொல்லி இன்னும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தானை தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வணங்கி நம்முடைய
கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழன் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்ம இப்பதான் பார்க்கிறோம். நம்ம கட்சிக்காரவங்க எல்லாருமே இங்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடக்குது. ஒரே ஒரு கருத்து, சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. நான் அம்மாவுடைய ஆட்சியில் நம்முடைய கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது கொறடாவாக இருந்த அண்ணன் அமைச்சராக இருந்தாங்க. அந்த சட்டமன்றம் ஒரு கோயில் மாதிரி இருக்கும். புரட்சி தலைவர் அம்மா சட்டமன்றத்துக்கு வந்துட்டாலே பின் டிராப்ஸ் என்று சொல்லுவார்களே, அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கும். இன்னைக்கு ஒரு துக்ளக் தர்பார் மாதிரி ஆளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுகவில் என்னன்னு கேட்டா ஆளுங்கட்சிக்காரன் சண்டை இழுக்கிறான், ஆளுங்கட்சிக்காரன் என்னன்னு கேட்டா பாத்ரூமை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் இதுதான் நடக்குது. ஆனா ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும், என்ன பேச வேண்டும் என்று நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஒருவர் தான் தமிழ்நாட்டு மக்களுக்காக இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே நான் உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், இன்றைக்கு மாநகராட்சியில் இஷ்டத்துக்கு வரி ஏற்றிட்டு இருக்காங்க, வீட்டு வரியை. குடிக்க தண்ணி கொடுக்க முடியல. எங்க ஸ்ரீரங்கத்திலாம் 2 நேரம் தண்ணி வரும், இப்போ 1 நேரமே வரமாட்டேங்குது, தண்ணியே இல்லை. ஆக நிர்வாகம் நடக்குதா நடக்கலையான்னு தெரியல. எனவே நான் கோஷம் போட போறேன். நீங்கெல்லாம் அதை ஆதரித்து கொடி வச்சிருக்கிறவங்க கையில் கொடி வச்சுக்கோங்க, தட்டி வச்சிருக்கிறவங்க தட்டி வச்சுக்கோங்க, கை சும்மா இருக்கிறவங்க கையை தூக்கி கோஷம் போடணும் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, முக்கியமான விஷயம், நமக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் எப்போ தேர்தல் வருதுன்னு நமக்கு தெரியாது. தேர்தல் வரும், எப்போவாது வரும். அப்படி வரப்போறப்ப நீங்களாம் தயவு செய்து உங்களுக்கு வேண்டிய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்களை சொல்லி நம்முடைய புரட்சி தமிழன் அண்ணன் எடப்பாடியார் யாரை கை காட்டுகிறாரோ அவரை வெற்றி பெற செய்ய சூழல் செய்யலாமா? செய்யலாமா? நன்றி. கோஷம். கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், அரசை கண்டிக்கிறோம், குதிரை பேர அரசாங்கத்தை கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வரும் ரீல்ஸ் முதலமைச்சரின் பொய்க்கால் குதிரை அரசை ரத்து செய், ரத்து செய். விவசாய கடனை ரத்து செய். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற மொத்த கடனையும் ரத்து செய். என்னாச்சு, என்னாச்சு? 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் வாங்கிய என்ற தேர்தல் வாக்குறுதிகள் என்னாச்சு? என்னாச்சு, என்னாச்சு? தேர்தல் வாக்குறுதிகள் என்னாச்சு? பொம்மை முதலமைச்சரே, விவசாயிகளை ஏமாற்றாது, விவசாய தொழிலாளர்களை ஏமாற்றாது. விவசாயிகள் வங்கிகளில் வாங்கிய மொத்த கடனையும் ரத்து செய். ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய். விவசாயிகள் வங்கிகளில் வாங்கிய மொத்த கடனையும் ரத்து செய். ரத்து செய், ரத்து செய். சிறு குறு விவசாயிகளின் கடன் முழுவதையும் ரத்து செய். முதலமைச்சரே, உங்களை நம்பி வாக்களித்த மக்களை ஏமாற்றாதே, ஏமாற்றாதே. கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். ஆட்சிக்கு வந்த போலிகளின் முகத்திரைகள், கிளியுது பார், கிளியுது பார், கிளியுது பார், கிளியுது பார். ரீல்ஸ் முதலமைச்சரே, ரீல்ஸ் முதலமைச்சரே, ரீல்ஸ் முதலமைச்சரே, ரீல்ஸ் முதலமைச்சரே. அக்கறை காட்டு, அக்கறை காட்டு, அக்கறை காட்டு, அக்கறை காட்டு. புரிகிறதா? 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 மேகதாது அணை கட்டப்பட்டால் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகும், 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 டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகும். என்ன தயக்கம், என்ன தயக்கம், என்ன தயக்கம், என்ன தயக்கம்? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட
மதிக்கப்பட்ட தலைவர், போற்றப்படுகிற தலைவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த இயக்கத்தை 25 ஆண்டு கால் நூற்றாண்டுக்கு மேலாக வழிநடத்திய நம்முடைய அன்பு தலைவர், விலையில்லாத அரிசி கொடுத்து பசியில்லாத தமிழகத்தை உருவாக்கிய நம்முடைய அருமைக்குரிய தலைவர் இதை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக வழிநடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் வழியில நம்முடைய அருமைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கழகத்துடைய பொதுச் செயலாளர், ஒரு கிளைக்கழகத்துடைய இங்க இருக்கிற ஒரு கிளைக்கழகத்துடைய செயலரை போல சிலுவம்பாளையத்துடைய கிளை செயலராக இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராகவும் தமிழகத்துடைய முதலமைச்சராக 4.5 ஆண்டுகள் 4 ஆண்டு 2 மாதம் அப்படியே கண்ணுல வத்திக்கிற ஆட்சியை கொடுத்தார். 4 ஆண்டு 2 மாதம் கண்ணுல வத்திக்கிற ஆட்சியை தலைவன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஊரே சொல்றோம், அதிலும் குறிப்பாக விவசாயிகள் எந்த காலத்திலும் மறக்க முடியாத தலைவர். அவரும் ஒரு விவசாயி. விவசாயிகள் எந்த காலத்திலும் மறக்க கூடாத மறக்க முடியாத தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்று சொன்னார். அதுல பேச்சுக்கு சொன்னது கிடையாது, மிக காலம் சொன்னது கிடையாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அது திமுக காரே சொல்றாரு. ஏன்னா அதுக்கு 2 உதாரணத்தை மட்டும் சொல்றேன். கடந்த ஆண்டு குருவை பயிர் குருவை அறுவடை செய்கிறார்கள். நெல்லை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொண்டு போய் அவர் விற்பனை செய்யணும். ஆனா மழை வந்துருச்சு. ஒரு இடத்துல கூட நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை. கடந்த ஆட்சியில எல்லா இடத்தையும் ரோட்ல நெல் கிடந்துச்சு. எல்லா ரோடுகளிலும் டெல்டா முழுவதும் ரோட்ல நெல் கிடந்தது. மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருக்கு, அப்படியே தண்ணி அடிச்சுட்டு ஓடுது. குருவை நெல்ல ஆத்து அப்படியே அடிச்சுட்டு ஓடுது. ஆத்துல போற மாதிரி தண்ணி போயிட்டு இருக்கு. ரோட்ல நெல் அப்படியே அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் எடப்பாடி அவர்கள் மழையோடு மழையாக டெல்டா மாவட்டத்துக்கு வந்து அந்த நெல்லை முழுவதும் கொள்முதல் செய்த தலைவன் நம்முடைய எடப்பாடி அவர்கள். அவர் திமுக சொன்னார், எடப்பாடி வரலன்னா இந்த ஆண்டு நெல்லை கொள்முதல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, கருக்காவல்ல கொள்முதல் பண்ணிட்டாங்க என்று ஒரு திமுக சொன்னார். இது ஒன்று. இது போன ஆண்டு உள்ள தீர்வு, நிரந்தர தீர்வை, நம்முடைய டெல்டா பகுதிக்கு நிரந்தர தீர்வை தந்த தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று சொன்னால் இந்த விவசாயிகள் தலைவர் சொல்றாங்க. கடந்த ஆட்சியாளர்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் திட்டம், இந்த திட்டத்தை எல்லாம் நம்முடைய டெல்டா பகுதியில் கொண்டு வர கையெழுத்து போட்டாங்க. அன்றைய துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டார். ஆய்வு செய்ய கையெழுத்து போட்டார். அதுக்கு முன்னால சொன்னாரு. அதையெல்லாம் தடுத்து நிறுத்திய தலைவர் புரட்சி தலைவர் அம்மா. தடுத்து நிறுத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவித்த தலைவர் எடப்பாடி அவர்கள். அதனால அவருக்கு காவேரி காப்பாளர் என்ற பட்டத்தை கொடுத்தார்கள். அந்த காவேரி காப்பாளர் தான் இன்னைக்கு மாநிலம் முழுவதும் கடந்த 14ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். திருச்சியிலையும் நாகப்பட்டினத்தை மட்டும் ஒத்தி வைத்தார்கள். மாநிலம் முழுவதற்காக ஆர்ப்பாட்டம். என்னென்ன பிரச்சனைகள்? விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். அடுத்தது, மேகதாது அணை கட்டுவதில் கர்நாடகம் சிவகுமார் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார். சட்ட ரீதியாக அதை தடுத்து நிறுத்த வேண்டும். மூன்றாவது, காவிரியில் நமக்கு இருக்கிற உரிமை, நம்முடைய உரிமை தண்ணீரை பெற வேண்டும். சட்ட ரீதியாக பெறாத இந்த அரசை கண்டித்துதான், இந்த முயற்சியை மேற்கொள்ளாத தாவேக அரசை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை எடப்பாடி அவர் அறிவித்திருக்காரு. எனது அருமைக்குரிய அருமை சகோதரர், 300 அறிவிப்புகள் மேல தாவேக கொடுத்தாங்க. கடந்த தேர்தலுக்கு முன்னால் 1-2 அறிவிப்பு அல்ல, 300க்கு மேற்பட்ட அறிவிப்புகளை தாவேக கட்சி கொடுத்தது. அதுல அறம், பொருள், இன்பம், இந்த 3 தலைப்புகள்ல அறிவிப்புகளை கொடுத்தார்கள். பொருள் என்ற தலைப்புல 5வது அறிவிப்பு என்ன சொன்னால், விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடனை சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையாக தள்ளுபடி செய்வோம். 5 ஏக்கருக்கு மேல உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்வோம். சொன்னது யாரு? விஜய்.
தாவேகா கட்சி ஆட்சிக்கு வந்தார்கள். ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னால ஒரு அறிவிப்பு, 2 அறிவிப்பு, 3 அறிவிப்பு கொடுத்தார். ஆனா இந்த முழுமையா விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யவில்லை. நேற்றைக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி 75,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தா அது தள்ளுபடி ஆகிடும். 75,000 மேல போனா 35,000 தான் தள்ளுபடி. 50,000 முதல்ல சொன்னாரு, அப்புறம் 75,000 சொன்னாரு. நேற்றுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 1 லட்சம் வரை கடன் வாங்கியிருந்தால் 75,000 ரூபாய் தள்ளுபடி. 1 லட்சத்துக்கு மேல வாங்கியிருந்தால் 35,000 தள்ளுபடின்னு சொல்கிறார். தேர்தல் அறிக்கையில சொன்னது என்ன? சிறு குறு விவசாயிக்கு முழுமையான கடன் தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேல உள்ளவர்களுக்கு 50% தள்ளுபடி. நான் கேட்கிறேன், குறு விவசாயி என்பவர் யார்? 2 ஏக்கர் 2.5 ஏக்கருக்குள்ள இருக்கிறவங்க குறு விவசாயி. அவங்க 37,600 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு வாங்கலாம். ஒரு ஏக்கருக்கு அவங்களுக்கு லிமிட் எவ்வளவுன்னா 37,600. அப்படின்னா அவங்க எவ்வளவு வாங்கலாம்? 94,000 ரூபாய் வாங்கலாம். ஒரு குறு விவசாயி லிமிட் இது. அரசாங்கத்துடைய லிமிட் படி அவங்க 94,000 ரூபாய் கடன் வாங்கலாம் குறு விவசாயி. சிறு விவசாயி 2 ஏக்கருக்கு மேல 5 ஏக்கருக்குள்ள வச்சிருக்காங்க. அவங்க எவ்வளவு கடன் வாங்கலாம்னு சொன்னா இதே 37,600 ரூபாய் மேலே அவங்க 1,88,000 வரலும் கடன் வாங்கலாம். 1 லட்சத்து சிறு விவசாயிகள் 1,88,000 வரைக்கும் கடன் வாங்கலாம். 5 ஏக்கருக்கு மேல உள்ளவங்க அதுக்கு மேல வாங்கியிருப்பாங்க. இவங்க பணத்தை பத்தி முதல்ல குறிப்பிடவே இல்லை. சிறு குறு விவசாயிக்கு முழுமையா தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல உள்ளவங்களுக்கு 50% தள்ளுபடி என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு இந்த மாதிரி சொன்னா விவசாயிகளை மோசடி செய்வதா இல்லையா? நான் கேட்கிறேன். இதுக்கு மேல இதுல விவசாயிகள் முழுமையாக பயன்பெறவில்லை. எல்லா விவசாய சங்கங்களும் ரோட்ல இருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னதை போல நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் போராட்டம் வலுத்துக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு உதாரணம், தலைஞாயிறு, நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு இருந்து சோமசுந்தரம் என்கிற ஒரு விவசாயி, அவர் சென்னைக்கு அதுக்கு முன்னாடி போனதே கிடையாது. ஆர்ப்பாட்டத்திற்காக, விவசாயிகள் நடத்துகிற ஆர்ப்பாட்டத்திற்காக சென்னைக்கு செல்கிறார். அவர் எவ்வளவு கடன் வாங்கியிருக்காரு? 85,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. சிறு விவசாயி 85,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. சென்னைக்கு போனா முதலமைச்சர் பார்த்து ஆர்ப்பாட்டத்தை, போராட்டத்தை பார்த்து தள்ளுபடி பண்ணுவார் விவசாயின்னு சொல்லி சென்னைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு செல்கிறார். அங்க போனா முதலமைச்சரை பார்க்க முடியல. ஆர்ப்பாட்டமும் வெற்றி பெறவில்லை. என்ன ஆச்சு? சோமசுந்தரம் தலைஞாயிற்கு வரார், நெஞ்ச பிடிச்சு உட்காரார், செத்து போயிறார். 85,000 ரூபாய் கடன் தள்ளுபடி ஆயிரம் நம்பிக்கையில் இருந்த அந்த சோமசுந்தரம் நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார்ந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறார். எல்லா பத்திரிகைகளும் வருகிறது. விவசாயி வாங்கி கடனை கட்ட முடியாததால், முதலமைச்சரை பார்க்க முடியாதனால சோமசுந்தரம் விவசாயி இறந்து விட்டார் என்று ஒரு மாதத்துக்கு முன்னாடி எல்லா பத்திரிகைகளும் வந்துச்சு. காரணம் யார்? இந்த அரசு இல்லையா? 85,000 ரூபாய் இவர் அறிவிச்ச, இந்த 2 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாரு பாருங்க. இந்த 85,000 இந்த 1 லட்சத்துக்கு கீழே எல்லாருக்கும் தள்ளுபடி 75,000 என்று அறிவித்திருந்தாரு பாருங்க. அதை 1 மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தா சோமசுந்தரம் செத்துக்க மாட்டார். எனது அருமைக்குரியவர்களே, நாங்கள் கேட்பதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில கடனை தள்ளுபடி செய்திருக்கிறோம். எப்படி தெரியுமா? ஒரே ஆட்சி காலத்துல 2 முறை தள்ளுபடி செய்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. புரட்சி அம்மா அவர்கள் 2016 ஆட்சியின் போது 5,318 கோடி ரூபாயை மாண்புமிகு புரட்சி அம்மா அவர்கள் விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்தார்கள். எடப்பாடியார் அவர்கள் 2021 12,110 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்தார்கள். எல்லா விவசாயிகளுக்கும் யாரெல்லாம் கடன் வாங்கி இருந்தார்களோ, உங்களை மாதிரி லிமிட் எல்லாம் சொல்லல, 50,000, 75,000, 1 லட்சம் லிமிட்டே இல்லை. கடன் வாங்கிய, பயிர் கடன் வாங்கிய அத்தனை விவசாயிகளுக்கும் பயிர் கடனை தள்ளுபடி செய்த அரசு அதிமுக அரசு. புரட்சி எம்ஜிஆர், புரட்சி அம்மா, அதுக்கு பின்னாடி எடப்பாடியா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு குடும்பத்துல 2 பேர் கடன் வாங்கி இருந்தா 2 பேரும் 3 பேர் கடன் வாங்கி இருப்பாங்க. 2 பேர் 3 பேரும் நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு தான் தள்ளுபடியா. அதுவும் அரசாங்கத்துக்கு எது குறைச்ச பணம் வருமோ அவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடியா. நாங்கள் கேட்கிறோம், விவசாயிகளை வஞ்சிக்காதீர்கள்.
விவசாயிகளுக்கு நீங்கள் பெற்றுத்தர வேண்டிய காவிரி தண்ணீரை பெற்றுத்தர முடியவில்லை. மன வேதனை இருக்கிறார்கள் விவசாயிகள். அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய வேண்டுகோள் கோரிக்கை எல்லாம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் எதற்காக என்று சொன்னால் விவசாயிகள் வாங்கிய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். முழுமையாக தள்ளுபடி செய்ய. நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் அறிக்கையில சொன்னீர்கள். சும்மா தமிழ் அடிப்பீங்களா? வாய்க்கு வந்தே பேசி இந்த ஆட்சியில் உட்கார்ந்துருக்கீங்களா? அதிமுக அல்ப சற்பான கட்சியில 32 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சி. புரட்சி எம்ஜிஆர், புரட்சி அம்மா, எடப்பாடியா 32 ஆண்டுகள் ஆண்டு இருக்கிறோம். விவசாயிகளை பாதுகாத்து இருக்கிறோம். விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்திருக்கிறோம். லோன் தள்ளுபடி மட்டுமல்ல, வறட்சிக்கு 2410 கோடியை வறட்சி நிவாரணமாக அறிவித்த தலைவர் எடப்பாடியார். வறட்சி நிவாரணம் கொடுத்திருக்கிறோம். உழவுக்கு மானியம் கொடுத்திருக்கிறோம். நடவுக்கு மானியம் கொடுத்திருக்கிறோம். விவசாயிகளை முழுமையாக பாதுகாத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் இன்சூரன்ஸ் முழுமையாக பெற்றுக் கொடுத்த அரசாங்கம் எடப்பாடி அரசாங்கம். சென்ற ஆண்டு இன்சூரன்ஸே இல்லை. இன்சூரன்ஸ் யாருக்கும் கிடைக்கவில்லை. அதனால அருமைக்குரிய சகோதரர்கள் விவசாயிகள் எண்ணி பார்க்க வேண்டும். விவசாயிகளை பாதுகாக்கிற ஒரே அரசு அதிமுக அரசாகத்தான் இருந்திருக்கிறது. புரட்சி எம்ஜிஆர், புரட்சி அம்மா, எடப்பாடி. அது ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கு மேகதாது அணை கட்டுவேன் என்று கொக்கரிக்கிறார் சிவகுமார். எங்க காவிரியில மேகதாது அணை கட்டியே தீருவேன் என்று தன்னா கொக்கரிச்சிட்டு இருக்கார். அது 90 அதுக்காக புரட்சி எம்ஜிஆர் காலத்திலே போராடி இருக்கிறோம். புரட்சி அம்மா காலத்திலே போராடி இருக்கிறோம். ஆனால் எடப்பாடி காலத்தில் சட்ட போராட்டம் தொடர்ந்து நடத்தி இருக்கிறோம். பிரதம அமைச்சரை 3 முறை நேராக பார்த்து அதுக்கு அனுமதி அளிக்க கூடாது, அவங்களுடைய வரைவு திட்டத்துக்கு அனுமதி அளிக்க கூடாது என்று 3 முறை பிரதம அமைச்சரை நேரடியாக பார்த்திருக்கிறார். அனைத்து கட்சியை கூட்டியிருக்கிறோம். அதுக்கு பின்னால சம்பந்தப்பட்ட அமைச்சரை 4 முறை பார்த்திருக்கிறார் எடப்பாடியா. அது அப்படியே அன்றைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மறுபடியும் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் சிவகுமார் முதலமைச்சர் அதுக்கு பணம் ஒதுக்குறார். 2021 பணம் ஒதுக்கிட்டாங்க. சிவகுமார் ஆட்சிக்கு வந்ததும் நான் கட்டியே தீர்வு தினந்தோறும் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார். மேகதாதுல அணை கட்டப்பட்டு விட்டால் 67.16 டிஎம்சி தண்ணீரை தேக்கிடுவாங்க. உள்ள அபாயத்தை சொல்றேன். 67.16 டிஎம்சி தண்ணீரை மேகதாதுல தேக்கி விடுவார்கள். அது நம்முடைய உரிமை இருக்கு பாருங்க. 177.25 அதுல கிட்டத்தட்ட பாதி அளவு என்னவா டெல்டா பாலைவனம் மாறிவிடும். 20 மாவட்டத்துக்கு மேலாக குடிநீர் இருக்க வழி இல்லாமல் போயிடுவோம். அதற்கு இன்றைக்கு வழிபாடு கொண்டிருக்கிறார் சிவகுமார். ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார். நீங்க வாங்க முதலமைச்சர் வாங்க என்று அங்கே அழைக்கிறார். இதெல்லாம் நாடகம். நாங்கள் கேட்பதெல்லாம் விஜய் அவருடைய அரசாங்கம் எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவில்லை? திமுக காலங்களில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. அதிமுக காலத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. விஜய் எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு பயப்படுகிறார்? இது நம்முடைய உரிமை. நம்முடைய உரிமையை காப்பதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பது அதிமுக நிலைப்பாடு. அதை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னொன்று, நம்ம இப்ப ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணி திறக்கணும். ஜூன் மாதம் தண்ணி 12ஆம் தேதி குருவைக்கு தண்ணி திறக்கணும். மேட்டூர்ல திறக்கணும். ஆத்துல வரணும், வாய்க்கால போகணும், வயல்ல பாய்ச்சணும், நாத்து விடணும், நடவு நடணும், அறுப்பு இருக்கணும். இதான் நம்முடைய வாழ்க்கை. விவசாயியுடைய வாழ்க்கை இதுதான். இந்த ஆண்டு இது நடந்திருக்கிறதா? இல்லை. ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படவில்லை. நமக்கு கர்நாடகம் கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்கவில்லை. இது இன்றைக்கு நேற்றைக்கு நமக்கும் கர்நாடகத்துக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை. 134 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்கிறது. இன்று நேற்று அல்ல, 134 ஆண்டுகளாக நமக்கும் கர்நாடகத்துக்கும் தாவா இருந்து கொண்டிருக்கிறது. 1892ஆம் ஆண்டு முதலில் மைசூர் மாகாணத்துக்கும் சென்னை மாகாணத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது.
அது 1924 மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. 74 மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும். அன்றைக்கு இருந்த திமுக ஆட்சி அதை புதுப்பிக்காமல் விட்டுவிட்டார்கள். காவேரி ரங்கநாதன் அவர் வைத்திருந்த வழக்கில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இணைந்து கொள்கிறார்கள். அரசாங்கம் இணைந்து கொள்கிறது. இணைந்து 87 நடுவர் மன்றத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். 1986, 87 புரட்சி எம்ஜிஆர் கேட்கிறார், எங்களுக்கு நடுவர் மன்றம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்கிறார். அது அப்படியே இந்த வழக்கு போய்கொண்டிருக்கிறது. 90 நடுவர் மன்றம் அமைக்கப்படுகிறது. 91 தீர்ப்பு வருகிறது. இடைக்கால தீர்ப்பு நமக்கு 205 டிஎம்சி தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று 91ஆம் ஆண்டு தீர்ப்பு வருகிறது. அதுக்கு பின்னாலே பல சட்ட போராட்டங்கள். அதை நாம் பாதுகாப்பதற்கு அவர்கள் நீதிமன்றம் செல்கிறார்கள், நாம் நீதிமன்றம் செல்கிறோம். இந்த சட்ட போராட்டம் தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1993 முதலமைச்சராக இருக்கிற பொழுது காவிரி பிரச்சனைக்காக 86 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்த தலைவி புரட்சி அம்மா அவர்கள். இதை நாங்கள் சாதாரண பாதுகாக்கல, இதை நாங்கள் சாதாரணமா பாதுகாக்கவில்லை. எங்களுக்கு அத்தனை உரிமைகள் இருக்கிறது சொன்னால் இதை பாதுகாப்பதற்கு உயிரை விடுவதற்கும் தயார் என்று புரட்சி அம்மா அவர்கள் புரட்சி எம்ஜிஆருடைய சமாதிக்கு முன்னாலே உண்ணாவிரதம் இருந்தார்கள். 86 மணி நேரம் ஒரு பெண்மணி தன்னுடைய உடலை வரைத்துக் கொண்டு ஒரு பெண்மணி உண்ணாவிரதம் இருந்தார்கள். அந்த உரிமையை திருச்சி நாங்கள் கேட்கிறோம். எங்கள் தலைவர் எடப்பாடியார் 22 நாட்கள் நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்து காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்தை 22 நாட்கள் முடக்கிய தலைவர் எடப்பாடியார். சட்ட போராட்டம் நடத்திருக்கிறோம், தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்திருக்கிறோம். அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அண்ணன் அம்மா இடைக்கால தீர்ப்பு வருகிற பொழுது அந்த தீர்ப்பை அரசியலில் வெளியிடவில்லை திமுக ஆட்சி. அரசியல் அதுக்கு உடனே நீதிமன்றம் செல்கிறார்கள். நீதிமன்றம் சென்று அதுல வெற்றியும் பெறுகிறார்கள் புரட்சி அம்மா அவர்கள். 2013ஆம் ஆண்டு அரசியலில் பதியப்படுகிறது. அரசியலில் பதியப்பட்டதைத்தான் தஞ்சாவூரில் நம்முடைய புரட்சி அம்மா அவர்கள் அழைத்து வந்து பொன்னியின் செல்வி என்ற பட்டத்தை காவிரி ரங்கநாதன் உள்ளிட்ட விவசாய சங்க தலைவர் கொடுத்தாங்க பாருங்க. பொன்னியின் செல்வி புரட்சி தலைவர் பட்டத்தை கொடுத்ததற்கு காரணம் அரசியலில் பதிவு செய்தது. அந்த அரசியலில் பதிவு செய்த அந்த பதிவோடு புரட்சி அம்மா சொல்லுவார், என்னுடைய அந்த போட்டோ எல்லாமே என்னுடைய வாழ்நாள் இல்லைக்கு தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். விவசாயியுடைய உரிமையை இந்தியாவுடைய அரசியலில் பதிவு வைத்து விட்டோம், இன்றைக்கு தான் மகிழ்ச்சியாக இருக்கேன் சொன்ன தலைவி புரட்சி அம்மா அவர்கள். அந்த இயக்கம் கேட்கிறது, அந்த இயக்கம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. அருமைக்குரியவர்களே, அதுக்கு பின்னாலும் சட்ட போராட்டம் தொடர்கிறது. சட்ட போராட்டத்தின் விளைவு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அம்மா அவர்கள் மறைவு. எடப்பாடியார் அவர்கள் மூத்த வழக்கறிஞர் வைத்து சட்ட வல்லுநரை வைத்து தொடர்ந்து போராடி கொண்டான். போறப்பெல்லாம் அமைச்சர் 9 ஆண்டுகள் நம்முடைய ஆட்சியில் அம்மா காலத்தில் அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் நான் 9 ஆண்டுகள் அமைச்சர். போறப்பெல்லாம் காவிரி பிரச்சனை பேசுவார். எப்ப போறப்போ காவிரி பிரச்சனை பேசுவார். காவிரி பிரச்சனை அப்படியே பேசி பேசி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு சென்று சட்ட போராட்டம் நடத்தி அவருடைய காலத்திலே தான் 2018 தான் உச்ச நீதிமன்றத்திலேயே அன்னைக்குதான் நடுவர் மன்ற நீதி மையம் அமைக்கப்படுகிறது. நடுவர் மன்றம் அமைக்கப்படுகிறது. நடுவர் மன்றம் அமைப்பதற்கு பின்னால அதனுடைய விளைவாக வந்த காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்படுகிறது. நீர் ஒழுங்காற்று குழு அமைக்கப்படுகிறது. நமக்கு 177.2 டிஎம்சி தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்ற உறுதியான தீர்ப்பை பெற்ற தலைவரும் எடப்பாடியார் தான். தொடர் சட்ட போராட்டத்தின் விளைவாக 177.2 டிஎம்சி தண்ணீர் வழங்க வேண்டும். ஜூன் மாதம் எவ்வளவு, ஜூலை மாதம் எவ்வளவு, ஆகஸ்ட் மாதம் எவ்வளவு என்று சொல்லி தீர்ப்பை பெற்று வைத்திருக்கிறார்கள். 15 ஆண்டுகள் அந்த தீர்ப்பை யாரும் எதுவும் செய்ய முடியாது. 15 ஆண்டுகளுக்கு பாதுகாப்பான தீர்ப்பு என்று தீர்ப்பை பெற்று வைத்திருக்கிறார். தீர்ப்பு உறுதியான தீர்ப்பு இருக்கிறது. ஜூன் மாதம் ஆரம்பிச்சோம் வேலையை. ஜூலை மாதம் தண்ணி திறக்கணும். ஜூன் மாதம் தண்ணி திறப்பதுக்கு மே மாதமே பிரச்சனை ஆரம்பிச்சிடணும். ஆரம்பிச்சு தண்ணீரை வாங்கியிருக்கணும். இந்த போராட்டங்கள் இல்லைன்னா கோர்ட்டுக்கு போயிருக்கணும். நீ உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றிருக்க வேண்டும். ஆணையம் செல்ல வேண்டும், உச்ச நீதிமன்றம் செல்ல வேண்டும். இதெல்லாம் போகாம பேச்சுவார்த்தைக்கு போறாராம். யார் சிவகுமார் கூப்பிடுறாராம். ரொம்ப நல்லவர்ல கர்நாடக முதலமைச்சர் நம்மளை ஏமாத்தி எப்படியாவது
தமிழ்நாட்டை வறண்டு பூமியாக ஆக்குவதற்கு நினைக்கிற சிவகுமார் அவர் கூப்பிடுறாரு இவரை. இவர் உடனே போறதுக்கு ரெடியா வர்றாரு. அங்க இடம்லாம் சுத்தம் பண்றாங்க. விஜய் வருகிறார், தமிழ்நாட்டில் முதலமைச்சர். அங்க வந்து அதுக்கு ஹால் ரெடியாகுது, அது ரெடியாகுது. என்ன பண்றாரு டிவியில காட்டிட்டு இருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, நீங்க வர வேண்டாம். யார் சொன்னது? நிலைமை இங்க சரியா இல்லை, நிலைமை இங்க சரியா இல்லை, தண்ணீர் நமக்கு கொடுக்கல. எதுக்கு பிறகு 4.5 டிஎம்சி தண்ணீர் கொடுக்கணும்னு சொல்லி கடந்த மாதம் ஆணையம் உத்தரவிடுது. அதுக்கு எங்களுக்கு தண்ணி இல்லை, எங்கள்கிட்ட தண்ணீர் குடிக்கவே தண்ணி இல்லை, நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. இந்த மாதம் 12ஆம் தேதி ஆணையம் ஒரு தீர்ப்பு வழங்குறது. 14 டிஎம்சி தண்ணீர் கொடுக்கணும் தீர்ப்பு வழங்குறது. அந்த தண்ணியும் கொடுக்கலாம். எந்த தண்ணியும் கொடுக்காம எங்களுக்கு தண்ணி இல்லை தண்ணி இல்லை. 2 நாள் மழை பெய்யுதுங்க. சிவகுமார் வந்து விஜய வர வேண்டாம்னு சொல்லிட்டார். இங்க நிலைமை சரியா இல்ல. சிவகுமார் 2 நாளைக்கு முன்னால தமிழ்நாட்டிற்கு வந்து சென்றாரு. பாதுகாப்பாக தமிழ்நாடு அனுப்பி வைத்தது. எங்களுக்கும் கோபம் இருக்கிறது, எங்களுக்கும் வருத்தம் இருக்கிறது. சிவகுமாரை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டாம் என்று தமிழ்நாட்டு விவசாயிகள் சொன்னார்களா? பரவாயில்ல, இவர் போவேன்னு சொன்னதே தப்பு. நமக்கு தீர்ப்பு இருக்கிறது, வலிமையான தீர்ப்பு இருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு போன்னு சொன்னதே தப்பு. இருந்த போதிலும் தண்ணி திறக்க மாட்டாங்க, எங்களுக்கே தண்ணி இல்லை, எங்களுக்கே தண்ணி இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் இப்ப 2 நாள் மழை பெஞ்சது. 2 நாள் மழை பெஞ்சதும் டேம் உடைஞ்சிடும், தண்ணியை திறந்துட்டோம்னு உபரி தண்ணீரை திறந்துடுறாங்க. தமிழ்நாடு என்ன வடிகாலா கர்நாடகத்துக்கு? உங்கள்ட்ட டேம்ல கூட தண்ணீர் தான் திற, ஆனா வர தண்ணீர் வரும். எங்களுக்கு உரிய தண்ணீரை கொடுக்காம உபரி தண்ணீர் தான் கொடுப்பீங்களா? இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு உரிய தண்ணீர் வேண்டும். மாதம் விடுவிக்க வேண்டிய தண்ணீரை கர்நாடகத்திற்கு விடுவிக்க வேண்டும். அதனை சட்ட ரீதியாக முதலமைச்சர் விஜய் பெற்றுத்தர வேண்டும். பெற்றுத்தர தவறி இருக்கிறார். அதனால என்ன பாதிப்பு? ஆற்று பாசனம் 1,86,000 ஏக்கர் சாகுபடி பண்ண முடியல. குறுவை போர்லையும் நிலத்து பாசனத்தையும் சாகுபடி பண்ணாங்க பாருங்க, அதெல்லாம் கருகி போய் நிற்குது. அதுக்கு எந்த நிவாரணம் கொடுக்கல. அதைத்தான் எடப்பாடியார் கேட்டார். குறுவை சாகுபடி செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நீங்கள் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் எடப்பாடியார் கேட்டார். இன்றைக்கு வரை பதிலே கிடையாது. இன்றைக்கு பதிலே கிடையாது. அது மட்டுமல்ல, சம்பாவுக்கும் தண்ணீர் வருமா என்று ஏக்கத்திலே விவசாயிகள் இருக்கிறார்கள். சம்பாவுக்கும் எங்க பார்த்தா தண்ணீர் பிரச்சனை, குடிதண்ணீர் பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. ஆறு வாய்க்கால்லாம் தண்ணி போவதனால குடிதண்ணீர் பிரச்சனை ஆரம்பிச்சு குடத்தோடு பெண்கள் எல்லாம் ரோட்ல நின்று மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஆட்சியில விவசாயிகள் பாதுகாக்கப்பட்டார்கள், சாதாரண மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அருமையான திட்டங்களை கேட்ட தலைவர்கள் புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், எடப்பாடியார். அந்த திட்டத்துக்கெல்லாம் பேரை மாற்றி இன்றைக்கு நம்முடைய திட்டத்துக்கெல்லாம் பேரை மாற்றி வச்சு இன்றைக்கு வெற்றியா. நானும் ஒன்றை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் வெற்றியை யாருக்கும் தொடர்ந்து கொடுத்ததும் கிடையாது. எம்ஜிஆருக்கு மட்டும்தான் வெற்றியை தொடர்ந்து கொடுத்திருக்கிறார்கள். புரட்சி அம்மாவுக்கு தான் 2வது முறை ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள். மற்ற யாருக்கும் தொடர்ந்து ஆட்சியை கொடுத்ததும் கிடையாது, யாரையும் தொடர்ந்து தோல்வியடை செய்தும் கிடையாது. அதனால நீங்க மனதிலே கொள்ள வேண்டும். வெற்றி என்று பெயர் வைத்து விட்டால் மட்டும் தமிழ்நாட்டு மக்களை வாழ்த்த முடியாது. அதற்கான திட்டங்களை கொடுக்க வேண்டும். உங்களுடைய 300 அறிவிப்புகள் என்னென்ன அறிவிப்புகள்? 2,000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களா பெண்களுக்கு? 2,000 ரூபாய் கொடுத்துட்டீங்களா? அதான் சட்டமன்றத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சட்டமன்றத்தில் நான் கேட்போம். 2,000 ரூபாய் பணம் ஆட்சிக்கு வந்தவுடன் 2,000 ரூபாய் பணம் என்று சொல்வது 1000 தான். இப்ப அனைத்து பேரும் கொடுக்கின்றனாரு, அதுவும் இல்லை. 2,700 பணம் கொடுக்கவில்லை. படித்த இளைஞர்களுக்கு 4,000 ரூபாய் கொடுக்கல. பென்ஷன், ஓய்வு பென்ஷன், ஓய்வு வந்து 3,000 தரேன்னு சொன்னாங்க, இல்லை. மீனவர்களுக்கு 6,000 20,000 தரலாம். அது இப்ப 7,000 ரூபாய் 1,000 ரூபாய் வைத்திருக்கார். இந்த மாதிரி உரம் தட்டுப்பாடாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் உரம் தட்டுப்பாடாக இருக்கிறது. உரத்தின் தட்டுப்பாட்டை உடனடியாக நீக்க வேண்டும். விவசாயிகள் விளைவித்திருக்கிற ஏதோ தண்ணீர் வைத்து விளைவித்திருக்கிற விவசாயிகளுடைய நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும். கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லெல்லாம் உடனே
ஆலைகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும். இந்த முயற்சியெல்லாம் உடனடியாக அந்த அரசு ஏற்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு முதல் நாள் ஒரு வாதம், செங்கோட்டையன் அமைச்சர் தெரியும், செங்கோட்டையன் தெரியுமில்ல, செங்கோட்டையன் சொல்கிறார் ரேஷன் அரிசி இருக்கு பாருங்க, ரேஷன் அரிசி வந்து ஆட்டுக்கும் கோழிக்கும் தான் போடுறோம், மாட்டுக்கும் கோழிக்கும் தான் போடுறோம், கோழிக்கும் ஆட்டுக்கும் ஆம்புலன்ஸ் வெளியிட்டுங்க. கோழிக்கும் ஆட்டுக்கும் மாட்டுக்கு தான் போடுறேன்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்றாரு. பாருங்க, புரட்சி அம்மா அவர்கள் 2011 விலையில்லாத அரிசி கொண்டு வரல என்று சொன்னால், நான் கேட்டேன், நான் சட்டமன்றத்தை கேட்டேன், இந்த விலையில்லா அரிசி மட்டும் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற விலைவாசி ஏற்றத்தில் நாடு முழுவதும் அரிசி விலை ஏறிக்கொண்டிருக்கிறது. இந்த விலைவாசி ஏற்றத்தில் அம்மாவுடைய விலையில்லாத அரிசி இல்லைன்னா எல்லாம் பட்டினி பசி ஆகி விடுவார்கள். இது மாதிரி கொச்சைப்படுத்தாதீர்கள், நீங்க எல்லாம் மூத்தவர்கள், இது மாதிரி கொச்சைப்படுத்தாதீங்க என்று நான் சட்டமன்றத்தை கேட்டேன். பாருங்க என்ன எந்த அளவிற்கு போய்விட்டாரு பாருங்க. நான் கேட்போம்னு நினைச்சேன், என்ன பாருங்க, இது வந்து ஒரு மாதம் வேணா நிறுத்தி பாருங்க, விலையில்லாத அரிசி ஒரு மாதம் நிறுத்தி பாருங்க, தமிழ்நாட்டில் கொந்தளிப்பாயிடும் என்று சொல்லணும்னு நினைச்சேன். வாயை கொஞ்சம் அடக்கிட்டேன். அந்த மாதிரிலாம் இன்னைக்கு சட்டமன்ற நடவடிக்கைகள் போய்கொண்டிருக்கிறது. மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை, விவசாயிகளுடைய தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை, விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை. அதை போல மேகதாது அணை கட்டுவதை தடுப்பதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவில்லை. அதே போல நம்முடைய நீரை, நம்முடைய உரிய நீரை குருவைக்கும் பெற்றுத் தரவில்லை. சம்பாவுக்கும் தண்ணீர் வர வேண்டும், வர முடியுமா முடியாதா என்ற சந்தேகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் விவசாயிகள். இவைகளெல்லாம் கண்டித்துதான் வருங்காலத்தில் அதிமுக ஆட்சி அமையும், விவசாயிகள் அத்தனை பேர் நிம்மதியான வாழ்க்கையை பெறுவார்கள். இருந்த போதும் இப்பொழுது இந்த ஆண்டு விவசாய வாழ்க்கைக்கு இந்த ஆட்சி பதில் சொல்லியே ஆக வேண்டும் என வற்புறுத்தி கேட்டுக்கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, எடப்பாடியார் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதோட வழியில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், கழகத்தினுடைய காப்பாளர், காவேரி காப்பாளர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் கடந்த 14ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த சொல்லி உத்தரவிட்டிருந்தார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், தாவேகா கட்சி தேர்தலுக்கு முன்னால் 300 தேர்தல் அறிவிப்புகளை தந்திருந்தது. அதில் பொருள் என்கிற தலைப்பில் 5வது அறிவிப்பாக விவசாயிகள் வாங்கிய கடன் சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையாகவும், அதே போல் 5 ஏக்கருக்கு மேலே உள்ளவர்களுக்கு 50% தள்ளுபடி என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் அப்படியே மாற்றி 75,000 ரூபாய்க்கு குறைவாக இருக்கிறவர்களுக்கு தள்ளுபடி என்றும், அதுக்கு மேலே உள்ளவர்களுக்கு 30,000 தள்ளுபடி என்று அறிவித்தார்கள். நேற்றைக்கு முதல் நாள், 2 நாளைக்கு முன்னால் 1 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு 75,000 என்றும், அதுக்கு மேலே உள்ள அனைவருக்கும் 35,000 என்று அறிவித்திருக்கிறார்கள். இது மோசடியான அறிவிப்பு. தேர்தல் அறிவிப்பில் என்ன சொன்னீர்களோ அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அனைத்து விவசாயிகளுக்கும் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், விவசாய சங்கங்கள் எல்லாம் ரோட்டில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். பல பேர் இன்றைக்கு வழி இல்லாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள், தண்ணீரும் வரவில்லை. இந்த நிலையில் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதைப் போல அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை. இன்னொரு கோரிக்கை, மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுப்பதற்குரிய சட்ட ரீதியான நடவடிக்கைகள். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாது ஏன் என்பதையெல்லாம் கண்டித்து ஒன்று. மூன்றாவதாக, நமக்கு உரிய தண்ணீரை, காவிரி உரிமையை நாம் பெற்று வைத்திருக்கிற 177.2 TMC தண்ணீர் நமக்கு மாதாந்திர அடிப்படையில் வழங்கிட வேண்டும். அதனை கர்நாடகம் வழங்கவில்லை. அதனை சட்ட ரீதியாக பெற்றுத் தருவதற்கு இந்த அரசு முயற்சிக்கவில்லை. எனவே அதையெல்லாம் கண்டித்து தான் ஆர்ப்பாட்டத்தை நடத்த சொல்லி அண்ணன் அவர்கள், எடப்பாடி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் 14ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றது. இன்றைக்கு திருச்சியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் நிதி சுமை அதிகமாக இருக்க நேரத்தில் இந்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் புதிய கார் வழங்கப்படும் சிஎம் அறிவிச்சிருக்காரு. பல்வேறு நேரத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எங்களுக்கு அதில் ஒன்றும் கருத்துக்கள் இல்லை. அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதை பற்றிய
எந்த அறிவிப்பாக இருந்தாலும் எங்கள் பொதுச்செயலாளர் அவர்கள் தான் தெரிவிப்பார். தொடர்ந்து சட்டசபையில் வந்து அநாகரிகமாக பேசுறது, அந்த அவைக்கு உரிமையில் பேசுறது தொடர்ந்து நடந்தது. இது வரைக்கும் நேரலை பண்ணதில்லை, மக்கள் நேரில் பார்க்குறாங்க, எல்லாமே அது விமர்சன பொருளாகுது, ரீல்ஸ் ஆகுது. அதை எப்படி இப்போ நான் வந்து 16வது ஆண்டாக சட்டமன்றத்தில் உட்காந்துருக்கிறேன். தொடர்ந்து 16வது ஆண்டு நான் உட்காந்துருக்கிறது 4வது முறை, 16வது ஆண்டு. மனோகரன் அவர்கள்லாம் இப்போ சொன்னதை போல் நாங்கள் சட்டமன்றத்தில் இருந்த காலங்கள், புரட்சித்துறை அம்மாவுடைய காலம், இதுக்கு முன்னாடி உள்ள காலம்லாம் சட்டமன்றம் ஒரு கோயில் போல் இருக்கும். அப்படியே உள்ளே செல்வதற்கு நிம்மதியாக சென்று நிம்மதியாக ஒரு கோயில் போல் இருக்கும். இன்றைக்கு அப்படி இல்லை. இந்த சட்டமன்றம் ஏதோ ஆளாளுக்கு பேசுவதுங்கிற அந்த அடிப்படையில் தான் இந்த சட்டமன்றம் போய்கொண்டிருக்கிறது. கடந்த ஆட்சியில் எல்லா துறையிலுமே ஊழல் அதிகமாக நடந்திருக்கு, என்கிட்ட 3 ஃபைல் இருக்குது, நான் எப்போனாலும் ஓப்பன் பண்ண முதல்ல சொல்கிறாரு. அதுக்கு அவங்க நேற்று பதில் சொல்லியிருக்காங்க. ஃபைலெல்லாம் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேகதாதுல வந்து இப்போ அந்த அடுத்த கட்டமாக அவர் வந்து தமிழகத்துக்கு தான் அதில் நிறைய பங்கு இருக்குது, தமிழகத்துக்கு தான் நன்மையை நாங்கள் கொடுக்க போகிறோம் அந்த அணை மூலமாக அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு அந்த கர்நாடக. அது வந்து தவறு. அது அவருடைய தவறான கருத்து. அவர் இது வந்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்மளோட கருத்து, மேகதாதுல அணை கட்டிட்டா 69.16 டிஎம்சி தண்ணீரை அதில் தேய்க்க முடியும். அது நம்மளுடைய உரிமை நீரில் பாதி. நமக்கு இருக்கிற 177.25 டிஎம்சி தண்ணீரில் பாதி இந்த இடத்துலேருந்து தான் நமக்கு தண்ணீர் அதிகமாக வருகிறது. நமக்கு வர வேண்டிய மாதாந்திர அளவு தண்ணீர் இந்த இடங்கள்ல தான் நமக்கு அதிகமாக வருகிறது. அங்கே தான் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல தண்ணீர் தேக்கிட்டா உரிய நேரத்தில் நமக்கு தண்ணீர் கிடைக்காது. குடி தண்ணீருக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய 20க்கு மேற்பட்ட மாநிலங்கள் பெரிய சிரமத்தை ஆளாகும். காவிரி டெல்டா பாலைவனமாக மாறிவிடும், தண்ணீரே இல்லாமல் போய்விடும். அதை வந்து மறைத்து அவர் அனைத்து கட்சி கூட்டம் ஒவ்வொரு நாளும் ஒரு பேசிக்கொண்டிருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவில்லை என்பதுதான் நம்முடைய கேள்வி. தொடர்ந்து பல வருடமாக இந்த பிரச்சனை இருக்குது. இருந்த போதிலும் வந்து அங்கே காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சியாக இருக்குது. இங்கே வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகளோட கூட்டணியும் இருக்காங்க. இல்லை, காங்கிரஸை சேர்ந்தவர்கள் இங்கே அமைச்சர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் பேசி அவருடைய தலைவரிடத்தை பேசி எளிதாக இதை முடித்து விடலாம். அவர்களுக்கு அதில் மனம் இல்லை. இதற்கு உண்மையாக போராடிய இயக்கம் என்று சொன்னால் புரட்சி எம்ஜிஆர் காலத்தில் போராடி இருக்கிறோம், சட்ட போராட்டம் நடத்தியிருக்கிறோம். 1986லேருந்து இதுக்கு வந்து சட்ட போராட்டம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். புரட்சித்துறை அம்மா காலத்தில் 91லேருந்து சட்ட போராட்டம் நடத்தியிருக்கிறோம். அம்மா வந்து 86 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. ஆனால் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து 22 நாள் முடக்கி இருக்கிறார்கள் காவிரி பிரச்சனைக்காக. எங்களுடைய பங்கு இந்த 54 ஆண்டுகள் பங்கு என்பது பெரிய பங்கு. 134 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. அதில் எங்களுடைய 54 ஆண்டுகள் பங்கு என்பது பெரிய பங்கு. நாம் வந்து உறுதியாக ஒரு தீர்ப்பை வாங்கி வச்சுருக்கிறோம். 2018 வந்து தீர்ப்பு இருக்குது பாருங்கள், 177.2 டிஎம்சி தண்ணீரை கொடுக்க வேண்டும், மாதாந்திர அடிப்படையில் கொடுக்க வேண்டும். இதற்கு 15 ஆண்டுகள் அந்த தீர்ப்பில் எந்த தலையீடும் இருக்கக்கூடாது என்கிற உறுதியான தீர்ப்பை பெற்று வைத்திருக்கிறோம். அதன் மூலம் ஆணையத்தை அணுக வேண்டும், அதுக்கு பின்னால் உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டும், நமக்கு உரிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும். இந்த அரசு தவறிவிட்டது என்பதுதான் எங்களுடைய இன்றைக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அடுத்த தேர்தலில் திமுக